கிரேவ் நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். மாற்றத்தையும் புதுமையும் உருவாக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கான 2025 வருட பலன். மிதுன ராசிக்காரர்களின் செயல்பாடுகளில் புத்திசாலித்தனமும் அனுபவமும் வெளிப்படும். விரும்பிய இடத்தில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உறவினர்களிடம் அரவணைத்து செல்வது நன்மதிப்பை ஏற்படுத்தும். காரமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். தாய்மாமன் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கற்பனை சார்ந்த துறைகளில் உங்கள் திறமைகளை அதிகம் வெளிப்படுத்துவீர்கள். கணித துறைகளில் இருப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சி உருவாகும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். குறுகிய தூர பயணங்களால் நன்மை ஏற்படும். குலதெய்வ கோயில் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். பூர்வீகத்தில் செல்வமும் செல்வாக்கும் அதிகமாகும். தந்தை வழியில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். வெளியிடங்களில் உணவுகளை உட்கொள்வதை குறைத்து கொள்வது நல்லது. தூக்கமின்மை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். காலம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் வாக்குறுதி அளிப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. சிறு மற்றும் குறு தொழிலில் இருப்பவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். தம்பதிகளுக்குள் புரிதல்கள் அதிகரிக்கும். வெளியூரில் இருந்து வரன் வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். தந்தை வழி ஒத்துழைப்பால் பூர்வீக பிரச்சனைகள் குறையும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். எதிர்காலம் பற்றிய பயம் அகலும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். நண்பர்களால் சில அலைச்சல்களும் அனுபவமும் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் கருத்துக்களால் மனதளவில் சில மாற்றங்கள் பிறக்கும். விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். சமூக நல சங்கங்கள் பதவி கிடைக்கும். உத்தியோக ரீதியான பயணங்கள் அதிகரிக்கும். சக கலைஞர்களிடம் பணி நிமித்தமான ரகசியங்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத வைராக்கியத்தால் கிடைக்கும் வாய்ப்புகள் தவறி போகும் சூழ்நிலை உருவாகும். மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை தரும். இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும். தொழிலில் உயர்நிலை அடைய சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். புதுமையான விஷயங்களை செயல்படுத்துவதில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். வாகன பயணம் தொடர்பான தொழில்களில் ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகமாகும். வரி விஷயங்களில் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவது நன்மை தரும். விவசாயிகளுக்கு ஓரளவு லாபம் குறைவாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படும். எதிர்பார்த்த வெளியூர் பயண வாய்ப்புகள் தாமதமாகும். அரசு வழியில் மதிப்புகள் அதிகரிக்கும். ரசிகர்களின் தன்மைகளை புரிந்து புதிய படைப்புகளை உருவாக்குவதற்கான சூழ்நிலை அமையும். நடனம் மற்றும் அலங்கார துறைகளில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரங்கள் அதிகமாகும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பணியில் அதீத கவனம் வேண்டும். பல வருட உழைப்புக்கான மதிப்புகள் கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாகும். நேர்மையுடன் செயல்படுவதால் பொறுப்புகள் மேம்படும். சிலரின் மீது மேலெடுத்த நடவடிக்கைகள் பார்வையும் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்து வர தொழில் சார்ந்த தடைகள் குறையும். சுப முயற்சிகள் கைகூடி வரும்.